ஏமி கார்மைக்கல் அம்மையாரின் வாழ்க்கை சரிதை பற்றிய ஒரு நாடகம். ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவர்கள் 1867 ஆண்டு டிசம்பர் மாதம் 16 நாள் அயர்லாந்து நாட்டில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் திரு டேவிட் கார்மைக்கல் மற்றும் திருமதி கேத்ரின் ஜேன் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தார். மிகுந்த பக்தி மிக்க குடும்ப பாரம்பரியத்தை கொண்டவர்தான் மிஸ் ஏமி கார்மைக்கல் அம்மையார். அவருடைய வாழ்க்கை வரலாறை நமக்காக நடித்து காட்ட வருகின்றனர் CSI கிறிஸ்து ஆலயம் அரோமா நகர் சேகர பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர். கதாபாத்திரங்கள்: குட்டி ஏமியாக பேபி கிளாரா கோல்ட்வின், ஏமியாக மிஸ்ஸஸ் ஷெரின் ஆனந்த், ஏமியின் தாயாக மிஸ்ஸஸ் சாந்தி மைக்கேல், தொழிற்சாலை பெண்களாக மிஸ்ஸஸ் ரோஸ்லின் லின்சன், மிஸ்ஸஸ் ஜெய்சீலி சாம், பிரீனாவாக மிஸ்ஸஸ் ஜாஸ்மிலா கோல்ட்வின், பிரீனாவின் தாயாக மிஸ்ஸஸ் பாக்கியசீலி பால், பூசாரியாக மிஸ்ஸஸ் ரோஸ்லின் சாம், கோயில் அதிகாரியாக மிஸ்ஸஸ் முத்தமிழ் ராஜா, மிஸ்டர் வாக்கராக மிஸ்ஸஸ் ரெஜிட்டா ஜெய்சன், மிஸ்ஸஸ் வாக்கராக மிஸ்ஸஸ் ஹெப்சிபா கிறிஸ்டோபர், பொன்னம்மாளாக மிஸ்ஸஸ் தனசெல்வி ஜாஸ்பர், செல்லம்மாளாக மிஸ்ஸஸ் சில்வியா ஐசக், தேவாயியாக மிஸ்ஸஸ் பிரின்சஸ் பொம்மி ஜெபகுமார். காட்சி 1. இடம் அயர்லாந்து. ஏமியின் குழந்தை பருவம். பங்கு பெறுவோர் ஏமி மற்றும் தாயார். இரவு நேரம். ஏமிமா, இன்னும் தூங்கலையா? மா, தூங்க போறேம்மா. டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஜீசஸ் நம்மளுடைய ப்ரேயரை விரும்பி கேட்பாங்க, அதுக்கு தகுந்த பதிலும் கொடுப்பாங்க. ஸோ டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குமா. ஓகேம்மா. அம்மா எவ்வளோ அழகா இருக்காங்க. அவங்க கண்கள் எவ்வளோ அழகா இருக்கு. ப்ளூ கலர்ல அழகா இருக்கு. அப்போ ஏன் என்னோட கண்கள் ப்ரௌன் கலர்ல இருக்கு? நான் ஜீசஸ்ட ப்ரே பண்ண போறேன். ஜீசஸ் எனக்கும் ப்ளூ கலர்ல கண்கள் தருவாங்க. அன்புள்ள ஏசப்பா, எனக்கும் எங்க அம்மா போல ப்ளூ கலர் கண்கள் தாங்க. ஆமென். ப்ரேயர் பண்ணியாச்சு. இப்ப நான் தூங்கிட்டு மார்னிங் பார்க்கும்போது என்னோட கண்கள் ப்ளூ கலர்ல மாறிடும். ஐயா ஜாலி. ஏன் என் கண்கள் கலர் மாறல? ஏன் என்னோட பிரேயரை ஜீசஸ் கேட்கல? மம்மி மம்மி. ஏமிமா, ஏன் அழற? மா, என்னோட பிரேயரை ஜீசஸ் கேட்கவே இல்லம்மா. ஏமா, என்னாச்சு? மா, என்னோட கண்கள் உங்க கண்கள் போல ப்ளூ கலர்ல மாறணும்னு பிரேயர் பண்ணினேம்மா. பாருங்க, மாறவே இல்ல. அப்போ ஜீசஸ் என்னோட பிரேயருக்கு ஆன்சர் கொடுக்கல தானே? ஏமி, அப்படி இல்லம்மா. ஜீசஸ் உனக்கு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. எப்படிமா? இந்த பிரேயருக்கு நோன்னு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சில பிரேயருக்கு எஸ்னும், சில பிரேயருக்கு நோன்னும், சில பிரேயருக்கு வெயிட்னு ஆன்சர் கொடுப்பாங்க. ஓகேவாமா? ஓ, ஓகேமா. அப்போ ஜீசஸ் எனக்கு நோ சொல்லிருக்காங்க.
சரிம்மா, ஜீசஸ் எனக்கு என்ன கொடுத்தாலும் கரெக்டா தான் இருக்குமா. ஆமா ஏமிமா, ஜீசஸ் நமக்கு நல்லவராகவே இருக்காங்க. ஏமியின் இளமை பருவம். இளம் வயதில் தன் திறமைகளை ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்தாள் ஏமி. ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்கவும், தன்னிடம் பெற்றுக்கொண்ட ஒளியை மற்றவருக்கு பகிர்ந்தளிக்கும் ஒளி பிளம்பாக மாறிய ஏமி, இருளின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர தன்னை ஒப்புக் கொடுத்தாள். தனது 15வது வயதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். பெல்ஃபாஸ்ட் நகருக்கு தங்கள் குடும்பத்துடன் குடியேறிய ஏமி அங்கே தன்னுடைய சிறு ஊழியத்தை தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் நலிவுற்ற பெண்கள் மத்தியில் செய்தாள். காட்சி 2. இடம் பெல்ஃபாஸ்ட் நகரம். பங்கு பெறுவோர்: தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் பெண்கள், ஏமி மற்றும் தாயார். ஹாய் லேடர்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். நீ எங்க கூடலாம் பேச முடியாதுமா, வீட்டுக்கு போமா, உங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போ. அதெல்லாம் எங்க அம்மா தேட மாட்டாங்க. உங்களை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. உன்னை பார்த்தா வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. நாங்கெல்லாம் ஏழைங்க, உன் கூட பேசவே கூடாதுமா. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம எல்லாரும் இதே ஊரை சேர்ந்தவங்க தானே, அதுவும் எல்லாரும் பெண்கள் தானே. பேசுறதுனால என்ன தப்பு? நீ எல்லாம் சின்ன பொண்ணு, உனக்கு உலகமே தெரியல. இங்க 3 விதமானவங்க உண்டு. முதலாவது அதிகாரத்துல இருக்கிறவங்க, 2வது உங்களை போல தொழிற்சாலை வைத்திருப்பவங்க, அதாவது பிசினஸ் பண்றவங்க, 3வது எங்களை போல தொழிற்சாலையில உழைக்கிறவங்க. நீங்கெல்லாம் மில்லு வைத்திருக்கிற வசதியான குரூப், நாங்கெல்லாம் மில்லுல வேலை செய்யற ஏழை குரூப். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நாம எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம 2 குரூப்பும் ஒன்னா இருக்க முடியாதுமா. நாங்க ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க, நிலக்கரி சுரங்கத்துல குறைஞ்ச கூலிக்கு வேலை செய்யறவங்க, மிருகங்களை விட கேவலமா எங்களை நடத்துறாங்க. நாங்க எப்பவும் அழுக்காதான் இருப்போம். ஆனா உன்னை பாரு, எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, எவ்வளவு ஸ்டைலா இருக்க. நீயே சொல்லு, உனக்கும் எங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்படி சொல்லாதீங்க. எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. நான் உங்களை எப்பவுமே வித்தியாசமா பார்க்கலையே. நீ ஏன் வித்தியாசப்படுத்தி காட்டுறியே? பாரு, உன்னோட தலையில ஹேட் போட்டிருக்க, ஆனா நாங்க எங்க தலையில சால், அதாவது துண்டு தான் கட்டியிருக்கோம். உன் தலையில இருக்கிற ஹேட் வசதி படைத்தவர்களின் அடையாளம், எங்க தலையில இருக்கிற சால் ஏழ்மையோட அடையாளம். இந்த சமுதாயம் எங்களுக்கு வைத்திருக்கிற அடையாளம் துண்டுக்காரிங்க, அதாவது சாலிஷ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. இதை யாராலும் மாத்த முடியாதுமா. நோ நோ, உங்களோட இந்த நிலைமைய நான் மாத்தி காட்டுறேன். மாம் மாம் என்ன ஏமிமா, நீ போயிட்டு வந்த காரியம் என்னாச்சு? மாம், எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க அதை கிளியர் பண்ணணும். நான் அந்த மில்ல ஒர்க் பண்ற பெண்களை பார்த்தேன். அவங்கள நம்ம சமுதாயம் ஏன் தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க? ஆமாமா, அவங்கள சார்லிஸ் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கை முறை. ஓ மம்மி, நீங்களும் அவங்கள ஷாலஸ்ன்னு கூப்பிடுறீங்களே. அவங்க ஏழைங்க, நல்லா உழைக்கிறவங்க. நாம ஏன் அவங்கள ஏற்றத்தாழ்வோட பாக்குறோம்? ஓ சாரி டியர், நான் அவங்கள வேணும்னு அப்படி சொல்லல. அவங்களையும் அவங்க வேலையையும் நான் மதிக்கிறேன். ஆனா சமுதாயத்துல நிறைய பேர் அவங்கள கீழானவங்களா தான் பார்க்கறாங்க. அவங்க வீட்டு பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க கூட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் வசதி இல்லாதவங்க, தரமா வாழ தெரியாதவங்க. அவங்க தப்பானதை யோசிப்பாங்க அப்படிங்கிற அடையாளம் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் அவங்கள துண்டுக்காரின்னு தள்ளி வச்சிருக்காங்க. மா, அப்ப நாம அவங்கள கீழானவங்களா நினைக்கல தானே? ஆமாமா, அதனால தான் நீ அவங்க கூட பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ணுனேன். இது போல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சர்ச் பாஸ்டர் கூட நல்ல பிராட் மைண்ட், இந்த மாதிரி மக்களை அதிக நேசிப்பாரு. இது போதுமா? இந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை
நான் மாற்றி காட்டுறேன். இது என்னால கண்டிப்பா முடியும். நான் நம்புகிற நமது ஜீசஸ் இதற்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏமியின் அயராத முயற்சியாலும் அநேகரின் உதவியாலும் விசுவாச கூடம் ஒன்றை ஏற்படுத்தினாள். அதற்கு தி வெல்கம் என்றும் பெயரிட்டாள். அதன் திறப்பு விழா அன்று, In the name of our God, the Father, the Son, and the Holy Ghost, I dedicate this, the Welcome Factory, for His glory. Amen. Thank you Jesus. Thank you Jesus. இன்னிலிருந்து உங்க பெயர் ஷாலஸ் கிடையாது. நீங்க ஏழைகளும் கிடையாது. இனி உங்களை யாரும் துண்டுக்காரிங்கன்னு கூப்பிட்டா நாங்க துண்டுக்காரிங்க கிடையாது, வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள்னு சொல்லுங்க. நீங்க யாரு? உங்க அடையாளம் என்ன? நாங்க வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள். காட்சி 3. இதே காலகட்டத்தில் இந்திய தேசத்தின் தமிழகத்தின் தென் மாநிலமான திருநெல்வேலி மாவட்டத்தின் பண்ணை விளை மற்றும் சுற்று வட்டாரங்களில் நடக்கும் சம்பிரதாயங்கள் பல பெண்களை பாதிப்புக்குள்ளாக்கின. அவ்வாறாக நடந்தேறிய ஒரு உண்மை சம்பவம். பங்கு பெறுவோர் பிரீனா, பிரீனாவின் தாயார், பூசாரி மற்றும் கோயில் நிர்வாகி. அம்மா, நம்ம எங்க போறோம்மா? கோயிலுக்கு போறோமா? இன்னைக்கு என்ன விசேஷம்மா? கோயில்ல ஒரே மேலதளமா இருக்கு. ரீனா, இனி நீ இங்கதாம்மா இருக்கணும். ஏம்மா? ஏன்? அம்மா, நான் உங்களோடவே வந்துடுறேம்மா. எனக்கு பயமா இருக்கு. இல்லம்மா, நான் உன்னை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேம்மா. வேண்டாம்மா, வேண்டாம்மா, நான் உங்க கூடவே வந்துடுறேம்மா. என்ன பேச்சு? சீக்கிரம். ஏய் பிரீனா, இங்க வா. இந்த பழத்தை பிடி. நீ போ, நான் இனி இவளை பாத்துக்கிறேன். என்னை மன்னிச்சிரு பிரீனா, எனக்கு வேற வழியே தெரியலம்மா. அம்மா, வேண்டாம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அம்மா, அம்மா. ஏய் உட்காருடி. இனி அங்கெல்லாம் போக முடியாது. நல்லா குனிடி. வேண்டாம், என்னை விட்டுருங்க. உன்னை கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சு. இனி இங்கதான் இருக்கணும். அம்மா, அம்மா. வா வா. ஏமியின் மிஷனரி பயணம். ஏமி தன்னுடைய 18வது வயதில் கெஸ்விக் என்ற பகுதியில் நடந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். ஹட்சன் டெய்லர் மற்றும் ராபர்ட் வில்சன் போன்றோர் ஆற்றிய உரைகள் ஏமியை மிகவும் அசைத்தது. இந்த கூட்டத்தில் உண்டான தொடர்பால் ராபர்ட் வில்சன் அவர்களின் குடும்பத்தில் வளர்ப்பு மகளைப் போல வாழ்ந்து வந்தார் ஏமி. 1892 ஜனவரி 13ஆம் தேதி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டார். புறப்பட்டு போ என்ற வார்த்தை அவரை மிஷனரி ஊழியத்திற்கு செல்ல தூண்டியது. 1892ஆம் ஆண்டு தன்னுடைய 25வது வயதில் மிஷனரி பயணத்தை ஜப்பான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் பணியாற்றிவிட்டு 1895ஆம் ஆண்டு இந்தியாவில் பெங்களூரில் கால் பதித்தார். நம் தமிழகத்தில் பிரீனா போன்று சிறு பெண்களின் கூக்குரலை நம் தேவன் கேட்டு அவர்கள் வாழ்க்கையை மீட்பதற்காக ஏமி கார்மைக்கலை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஆண்டவர் அனுப்பினாரோ? ஆம், இதோ இப்போது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகிறார் ஏமி கார்மைக்கல். காட்சி 4. பங்கு பெறுவோர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வாக்கர் மற்றும் ஏமி. இடம் திருநெல்வேலி. பிரைஸ் தி லார்ட் ஏமி, திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் மிஸ்டர் வாக்கர். வெல்கம் ஏமி.
உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மிஸ்ஸஸ் வாக்கர். எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்தியாவிற்கு என்னை அழைத்து வந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். வாவ், இந்திய பெண்களோட உடையில உங்களை பார்க்கிறது ரொம்ப அருமையா இருக்கு. எளிமையான ஆடம்பரமே இல்லாத தோற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தேங்க்யூ மிஸ்ஸஸ் வாக்கர். நான் ஜப்பான்ல ஊழியம் செய்யும்போது ஒரு வயதான அம்மாவிற்கு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதிக வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த அம்மா என்னுடைய ஆடையை பார்த்து அவர்களுடைய கவனம் மாறியது. நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களுடைய கவனத்தை திரும்பவும் என்னால் கொண்டு வர முடியவே இல்லை. அதனால்தான் நான் அந்த நாட்டின் உடையை அங்கே அணிய ஆரம்பித்தேன். எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டின் பாரம்பரிய உடையை அணிய வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஓ, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் நான் இந்தியாவிற்கு வந்ததும் இந்திய கலாச்சாரத்தின்படி உடை அணிய வேண்டும் என்று இந்த ஆடை அணிந்துள்ளேன். நான் சிறு வயதில் என்னுடைய கண்கள் ப்ளூ கலர்ல இல்லையே, பிரவுன் கலர்ல உள்ளதே என்று கவலைப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நான் இந்தியாவிற்கு வந்து இந்தியராகவே வாழ வேண்டும் என்று எனக்கு பிரவுன் கலர் கண்கள் கொடுத்திருக்காங்க. என்னை முன்குறித்து அழைத்து வந்த தேவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மிஸ் ஏமி, இத கேட்கறதுக்கே எனக்கு மிகவும் பூரிப்பாக உள்ளது. தேவன் உங்களை கொண்டு இந்த இடத்தில் மகத்தான காரியங்களை செய்ய போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு மிக்க உறுதுணையாக இருப்போம் ஏமி. தேங்க்யூ மிஸ்டர் வாக்கர். எனக்கு தமிழ் தெளிவா பேச கற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் சுவிசேஷத்தை அனைவருக்கும் சொல்ல முடியும். கண்டிப்பாக நாங்க உங்களுக்கு தமிழ் கற்று தருகிறோம். எங்களோட பண்ணை விலைக்கு வாருங்கள், அங்கே ஆண்டவரோட ஊழியத்தை செய்யலாம். ஏமி, நீங்க எங்களோடவே தங்கிக் கொள்ளலாம். தேங்க்யூ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வாக்கர். காட்சி 5. தாமஸ் வாக்கர் கொடுத்த உற்சாகம் ஏமியின் ஊழியத்திற்கு உத்வேகம் கிடைத்தது. அநேக நலிவுற்ற பெண்களிடம் ஊழியம் செய்த ஏமியிடம் அநேக பெண்கள் ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்தனர். பங்கு பெறுவோர் ஏமி, பொன்னம்மாள், செல்லம்மாள் மற்றும் தேவாயி. பொன்னம்மாள், செல்லம்மாள், தேவாயி எங்க இருக்கீங்க? அம்மா சொல்லுங்கம்மா. இன்று நாம பண்ணை விலையை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம். போவோமா? நீங்க தான் என்னுடைய நட்சத்திர கூட்டம். இருளில் இருக்கும் பெண்களுக்கு நீங்க எல்லோருமே நட்சத்திரங்கள் தான். வாங்க சுவிசேஷம் அறிவிப்போம். இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கம்மா. அம்மா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் இயேசு சுவாமி மாத்துவாங்க. அவரை நம்புங்க. ஏசப்பா உங்க கூடவே இருக்காங்க. என்னக்கா ஏன் சோகமா இருக்கீங்க? உங்க கவலையெல்லாம் இயேசு சுவாமி சந்தோஷமா மாத்திடுவாங்க. என்ன அத்தை, எதற்கும் பயப்படாதீங்க. நம்மளை பாதுகாக்கிற தேவன் இயேசு சுவாமி நம்ம கூட இருக்கிறாங்க. அம்மா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, மக்களோட குறைகளுக்கும் அவரோட வாழ்க்கை மாற்றத்துக்கும் இயேசுவே வழின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவதுதான் சந்தோஷம். பாவம், நீங்க தான் அநேக கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க. தேவாயி, நீங்க கூட நகைகள்லாம் கலட்டிட்டீங்களே. ஆமாம்மா, எனக்கு நகைகள் மீது ஆர்வமே இல்லாம போயிட்டுமா. அத கலட்டினதும் எனக்கு நிறைய எச்சி கிடைச்சது. ஆனாலும் இந்த நகைகள் இல்லாதனால நம்ம பிரயாணம் பண்ணும்போது எந்த திருட்டு பயமும் இல்ல. நகைய பாதுகாக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஓ, சரி, வாங்க கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில இளைப்பாருவோம். சரிமா. காட்சி 6. பிரீனா தன் தாயிடம் திரும்பி வருதல். அம்மா, அம்மா, நான் உங்க கூடவே இருக்கேம்மா. என்ன அங்க கொண்டு போய் விட்டுறாதுங்கம்மா. பிரீனா, பிரீனா, நீ ஏண்டி இங்க வந்த? உன்னதான் கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சே, நீ எப்படி தப்பிச்சு வரலாம்? கோயில் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சோ என்னை கொன்னு போட்டுடுவாங்கடி. அம்மா, நான் அங்க போகலம்மா.
எனக்கு அங்க போக பிடிக்கலம்மா. நான் உங்க கூடவே இருக்கேம்மா. நான் உங்களை ரொம்ப தேடுவேம்மா. பிரீனா, நீ உடனே இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா உன்ன ரொம்ப துன்புறுத்துவாங்கம்மா. ஏய் பிரீனா, என்ன தப்பிச்சு போகலாம்னு நினைச்சியா? என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியாடி? உன்னை என்ன செய்ய போறேன்னு பாரு. ஐயோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. உன் கையிலையும் கால்லையும் சூடு போட்டு சங்கிலியால கட்டி போட்டதான் நீ சரிபடுவ. அப்புறம் நீ எப்படி தப்பிச்சு போறேன்னு பாக்குறேன். வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என்ன பண்றீங்க? இந்த சின்ன பிள்ளைய எங்க கூட்டிட்டு போக போறீங்க? ஏய், யாரு நீ? ஓ, நீ தான் அந்த மிஸ்ஸி அம்மாவா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ தான் ஏழை அனாதைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறியாமா? இப்ப எங்க விஷயத்துல தலையிட வந்திருக்கிறியோ? ரொம்ப தலையிடாத, உனக்கு நல்லதில்ல. எங்க கிட்டயே கேள்வி கேக்குறியோ? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? பேசாம வாய மூடிட்டு அமைதியா இரு. இது எங்களை சார்ந்த விஷயம். உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அத புரிஞ்சுக்கோ. எதுக்காக என்ன தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த சின்ன பிள்ளைய என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இந்த பாரு மிஸ்ஸி அம்மா, இந்த பிள்ளையோட அம்மா இந்த பிள்ளைய கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டுட்டா. அதனால இந்த பிள்ளைய கோயிலுக்கு தான் சொந்தம். அதாவது இவளை சாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. புரிஞ்சதா? ஏய், பிள்ளை பிடிக்கிற மிஸ்ஸி அம்மா, இது ஒரு சடங்கு. பிள்ளைய கோயிலுக்கு கொடுத்துட்டா அந்த பிள்ளை கோயில்ல இருந்து சாமிக்கும் பூசாரிக்கும் பணிவிட செஞ்சு காலம் முழுக்க கோயில்ல தான் இருக்கணும். என்னது? இந்த சின்ன பிள்ளைக்கும் சாமிக்கும் கல்யாணமா? இது என்ன கொடுமை? இது கொடுமை இல்லம்மா, கொடுமை இல்ல, சம்பிரதாயம். இது புண்ணிய காரியம். இதே எப்படி புண்ணிய காரியமாகும்? இந்த பிள்ளைய அவ அம்மா வளர்க்க முடியாம கஷ்டப்படுறா. நாங்க அவளை வளர்த்துக்கிறோம். அவ அம்மாவுக்கு பண உதவி செய்யறோம். கணவனை இழந்த பொண்ணுங்கெல்லாம் பூவும் பொட்டு இழந்தது போல தான் பொண்ணு இழக்க கூடாதுன்னு சொல்லி சாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. அவ காலம் முழுக்க பூவும் பொட்டோடும் சாமிக்கு சேவை செஞ்சு அந்த குடும்பத்துக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுத்துருவா. இது அநியாயம். விவரம் தெரியாத இந்த சின்ன குழந்தைகளோட சந்தோஷத்தை அழிச்சிட்டு அத புண்ணியம்னு சொல்றீங்க. நான் இத அனுமதிக்க மாட்டேன். அட போமா, உன்கிட்ட யாரு அனுமதி கேட்டா? உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்தால ஒரு பச்சை குழந்தைய வேற வேலை பேச போறேன். அவ அம்மா வேற 25 ரூபாய் கேட்டுட்டு இருக்கா. எப்படியாச்சும் அடிச்சு பேசி 10 ரூபாய்க்கு வாங்கிருவன்ல. அட போமா, தள்ளி நில்லு. ஏய் பிரீனா, இனி நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். வாங்க பூசாரி, நாம போவோம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, விட்டுடுங்க, அந்த பிள்ளைய விட்டுடுங்க. அட தூர போமா. ஐயோ, இது என்ன கொடுமை ஆண்டவரே. ஐயோ, அந்த பிள்ளைய விட்டுருங்க, விட்டுடுங்க. அழாதீங்கம்மா, இது இந்த பூமியோட சாபம். இது ஆண் ஆதிக்கம் உள்ள பூமி. ஆண்களோட ஆதிக்கத்திற்கு முன்னாடி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமாம்மா, இப்போ இந்த பிள்ளைய அழைச்சிட்டு போறாங்களா, அவ வாழ்க்கை இனி கோயிலோட முடிஞ்சு அவளை தேவதாசியா மாற்றிடுவாங்க. அவளுக்கு பிறக்கும் பெண் குழந்தையும் தேவதாசியா தான் இருக்கும். அவளோட பரம்பரையே தேவதாசி பரம்பரைன்னு மாறிடும். தேவதாசியா? அப்படின்னா என்ன? எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. தேவதாசினா கடவுளோட அடிமணி அர்த்தம். இதுல 10 வயசுக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளைகளை தான் சேர்த்துக்கிடுவாங்க. இங்குள்ள ஏழ்மையை பயன்படுத்தி பெண் பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கிடுவானுங்க. பிறந்த பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்க முடியாம கஷ்டப்படும் குடும்பத்திலிருந்து குறைஞ்ச விலைக்கு பிள்ளைகளை வாங்கி தங்களோட சுயநலத்திற்கு பயன்படுத்திடுவானுங்க. இந்த கொடுமையெல்லாம் எப்பதான் முடிவுக்கு வருமோ? இதை யாருமே எதிர்க்கலையா? இந்த வழக்கத்துக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கதாமா செய்யுது. ஆனா வறுமையிலையும் மூட நம்பிக்கையிலையும் இருக்க ஜனங்க கோயிலுக்கு பொட்டு கட்டி கொடுத்துடுறாங்கம்மா. துள்ளி குதித்து விளையாட வேண்டிய சின்ன வயசுல இந்த பிள்ளைகளை கூண்டுல அடைச்சு இப்படி சித்திரவதை செய்யறாங்களே. இன்னைக்கு பார்த்த அந்த சின்ன பிள்ளைக்கு 8 வயசு கூட இருக்காது. அவ அம்மாவை எவ்வளவு தேடுறா. அவ முகம்தான் என் கண்ணு முன்னால நிக்குது. இந்த பிள்ளைங்களை நாம காப்பாத்தணும். இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். அவருடைய அன்பையும் ரட்சிப்பையும் பற்றி தெரிவிக்கணும். இதுதான் என் மேல விழுந்த கடமை. வாங்க, இப்பவே நம்ம சேர்ந்து போராட போறோம். போராட்டமா? எப்படிமா? இந்த ஆணாதிக்க சமூகத்தை நாம எப்படி எதிர்த்து போராட முடியும்? ஜெபம். ஜெபம் தான் நம்முடைய பெரிய ஆயுதம்.
இந்த இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை மெய்யான ஒளியாம் இயேசு கிறிஸ்து கிட்ட அழைத்து வர ஜெபத்தால் மட்டும்தான் முடியும். எத்தனை பிள்ளைங்க இந்த சின்ன பொண்ணு மாதிரி கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, தேவனிடத்தில் கேட்போம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்க நமக்கு வழிகாட்டுவார், நிச்சயம் வெற்றி தருவார். சரிம்மா, நாங்களும் இந்த பிள்ளைகளை மீட்கும் போராட்டத்துல உறுதுணையா இருப்போம். கண்டிப்பா வாங்க, இப்போதே ஜெபிப்போம். தேவன் நிச்சயம் அந்த சின்ன பொண்ண நம்ம சந்திக்க உதவி செய்வார். அதுவரை நாம அவளுக்காக ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். சரி, வாங்க இப்போ ஊழியத்துக்கு போக வேண்டிய நேரமாச்சு. வாங்க கிளம்புவோம். காட்சி 7. தமிழகத்தில் பல இடங்களில் காணப்பட்ட இந்த சமுதாய இழி நிலையில் இருந்து பெண் குழந்தைகளை காப்பாற்றும் விதமான இந்த புனித ஊழியத்திற்கு ஏமி தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். ஏமியின் காத்திருப்பும் ஜெபமும் வீண் போகவில்லை. தேவன் பதில் தர ஆரம்பித்தார். ஆம், பிரீனா மீண்டும் தப்பித்து வருகிறாள். அம்மா, அம்மா. யாருமா நீ? இந்த நேரத்துல தனியா வந்திருக்க? என் பேரு பிரீனா அம்மா. நான் கோயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? அந்த நீல நிற புடவை கட்டி இருந்தாங்கல்ல, அந்த வெள்ளைக்கார அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போவீங்களா? என்னது, கோயில்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கியா? கோயில் நிர்வாகிக்கும் பூசாரிக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன துரத்திட்டு வராங்கம்மா. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கம்மா. எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை உள்ள விட்டுருங்கம்மா. சரி சரி, என் கூட வா. நான் உன்னை ஒளிச்சு வச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் நான் உன்னை ஏமி அம்மாட்ட கூட்டிட்டு போறேன். எங்க போயிருப்பா? இந்த வழியா தானே வந்தா. ஒன்னெல்லாம் நம்பி அந்த குட்டியை விட்டது தப்பா போச்சு. ராத்திரியானா நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு பாய கொண்டு தூங்குற. அப்புறம் அவ தப்பிச்சு போகாம என்ன பண்ணுவா? ஓய், என்னை திட்டுறதை விட்டுட்டு அந்த புள்ளைய தேடுற வழிய பாரு. எங்கேயும் காணலையே. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எதுக்கும் வந்த வழியே போய் பார்ப்போம். ரீனா, அவங்க திரும்பி போயிட்டாங்க. நாம ஏமி அம்மாட்ட போவோமா? வா. ஏமி அம்மா, ஏமி அம்மா. என்ன செல்லம்மா இந்த நேரத்துல? அம்மா, அம்மா, அம்மா. ஆ, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை கிடைச்சிட்டா. என்னோட பிள்ளை கிடைச்சிட்டா. இத்தனை நாளா நான் தேடிட்டு இருந்த என் பிள்ளைய கர்த்தர் என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் அப்பவே நினைச்சேன், இந்த கள்ள குட்டி இந்த பிள்ளைய பிடிக்கிற மிஸ்ஸியம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு. பாரு இந்த வெள்ளைக்காரி அவளை எப்படி பிடிச்சிருக்கான்னு. ஏடி பிரீனா, இங்க வாடி. தள்ளி நில்லு. இவளை தொடக்கூடாது. பிள்ளைகள் விற்பனை பொருள் அல்ல, அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். பிரீனா என்னுடைய பொண்ணு. இனி இவ ஏன் கூட தான் இருப்பா. ஊரு விட்டு ஊரு வந்த பொம்பளை உனக்கு இம்புட்டு திமுறா? மரியாதையா பிரீனாவை எங்க கூட விட்டுரு. பிரீனா இயேசு கிறிஸ்துவோட சொத்து. அவளை என்கிட்ட இருந்து உங்க யாராலையும் பிரிக்க முடியாது. எங்க கிட்ட மோதாத மிஸ்ஸே. நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, அடைக்கலம் தேடி வந்த இந்த ஆதரவற்ற பிள்ளைய உங்ககிட்ட திருப்பி தர மாட்டேன். இத சட்டப்படி சந்திக்க தயாரா இருக்கேன். கிளம்புங்க, இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. ஏ பிரீனா, வந்துருடி. அம்மா, அம்மா, நான் போக மாட்டேன். என்ன அவங்க கூட விட்டுறாதீங்க. ஏய் பிள்ளை பிடிக்கிற மிஸ்ஸி, இப்ப போறோம், ஆனா திரும்ப வருவோம். உன்னை எங்க நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம். அது வரை ஓய மாட்டோம். பிரீனா, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கம்மா. அவர் உன்னை பாதுகாப்பாங்க. அவர்தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் உனக்காக நிறைய நாள் ஜெபித்துட்டு இருந்தேன். இவங்களால உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. இனிமே நீ இங்கேயே இரு, என் கூடவே இரு, சரியா? எங்க அம்மா என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. இவங்களும் என்ன அடைச்சு வச்சு கை கால்ல சூடு போட்டு கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா ஏசு சாமி
எனக்கு உங்களை அம்மாவா தந்திருக்காங்க. எனக்கு இனி கவலையே இல்லை. இனி உங்களை விட்டும் ஏசு சாமியை விட்டும் பிரியவே மாட்டேம்மா. காட்சி 8. பிரீனாவை தொடர்ந்து பல சிறு பிள்ளைகளை காப்பாற்றி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் ஏமி. இந்த தீமையை எதிர்த்து போராடுவது என்பது அந்த காலங்களில் சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஆணாதிக்க சமுதாயத்தை எதிர்த்து போராடுவது என்பது அத்துணை எளிதான காரியம் அல்ல. எனினும் கர்த்தரின் உதவியோடு தொடர்ந்து போராடினார். அநேக பிள்ளைகள் ஏமியை தேடி வந்து கொண்டிருந்தனர். ஏமி, இந்த பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறார்களே, என்ன செய்ய போற ஏமி? இந்த பிள்ளைகளை காப்பாத்தி அவர்கள் எதிர்காலத்தை வெளிச்சமுடையதா மாற்றணும் மிஸ்டர் வாக்கர். ஏமி, இது சாதாரண காரியம் இல்ல, இது ரொம்ப ரிஸ்கான காரியம் ஏமி. எஸ் ஏமி, பணம் சம்பாதிக்கிறவன் உனக்கு எதிராகத்தான் இருப்பான். உனக்கு பல ஆபத்துகள் வரும். எஸ் ஐ நோ. ஆனா எங்க பரம்பரை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அப்பா வழி குடும்பத்தினர் போரிட போறப்போ எப்போதும் ஆயத்தம்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா வழி குடும்பத்தினர் நான் துணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிதான் யுத்தம் பண்ணுவாங்க. அந்த வழியில வந்த எனக்கு பொம்பளை பிள்ளைங்களை தப்பான வழியில கொண்டு போகிற இந்த கொடூர மனுஷங்களை குறித்து கொஞ்சமும் பயம் இல்லை. அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு ஒரு இல்லம் தொடங்கலாம்னு இருக்கேன். ஷபாஸ் ஏமி, ஆனா இந்த கஷ்டமான வேலையை நீ மட்டும் எப்படி செய்வ? உனக்கு ஹெல்ப் பண்ண யாராவது இருந்தா இன்னும் நிறைய சாதிக்க முடியும் ஏமி. நான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவர் 3 பேரை தந்திருக்காங்க. அவங்கள பாக்குறீங்களா? பொன்னம்மா, செல்லம்மா, தேவாயி, இங்க வாங்க. ஐயா உங்களை பார்க்கணுமா? ஐயா வணக்கம், நான் தான் தேவாயி. தேவாயி வணக்கம். நீ எப்படி ஏமிக்கு உதவியாக இருக்கிறாய்? ஐயா, இந்த ஊரை சுத்தி இருக்கிற எந்த கோயில்ல சின்ன பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும்னு நான் கரெக்டா கண்டுபிடிச்சு அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். எங்க அம்மா போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பிள்ளைய காப்பாத்திடுவோம் ஐயா. ஓ, தட்ஸ் கிரேட். ஐயா, நான் பொன்னம்மா. அனாதை பொம்பளை பிள்ளைங்களை கடத்துறவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க வழிபோக்கர் கூடுகிற சத்திரங்களுக்கு வருவாங்க. அங்கன்னா அவங்களுக்கே தெரியாம அங்க பேசுறத ஒட்டு கேட்டு எந்த பிள்ளைங்களை கடத்துறாங்கன்னு எங்க ஆளுங்க கிட்ட சொல்லிருவேன். ஓ, ரொம்ப ரிஸ்கான காரியம். ஐயா, நான் செல்லம்மா. அந்த மாதிரி திட்டம் போடுறவங்க தரகர்கிட்ட பிள்ளைகளை கைமாத்தி விடுவாங்க. அவங்க அசந்த நேரம் பார்த்து அந்த பிள்ளைகளை நான் தூக்கிட்டு வந்து அம்மா கிட்ட சேர்த்துருவேன். ஏமி, உனக்குன்னு ஒரு பெரிய பட்டாளத்தையே வச்சிருக்கியே. ரியலி கிரேட் வாரியர்ஸ். இந்த திருநெல்வேலி ஜில்லாவுல ஆண்டவர் உனக்குன்னு தந்த ஊழியம் இதுதான்னு என்னால விளங்கிக்க முடியுது. ஆமா மிஸ்டர் வாக்கர். ஆனா இந்த பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்க ஒரு இல்லம் இருந்தா நல்லா இருக்குமே. எஸ், போன வருஷம் நாம ஊழியத்துக்கு போன டோனா ஊர்லயே நீ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இல்லம் ஆரம்பிச்சிடு. அது பாதுகாப்பாக இருக்கும். ஆமா, டோனா ஊர்ல 3 அறை கொண்ட வீடு ஒன்று இருக்கிறது. அதை வேணும்னா இல்லம் அமைக்க கேட்டு பார்க்கலாம். ஓ, தேங்க்யூ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வாக்கர். இது ரொம்ப நல்ல ஐடியா. இந்த பிள்ளைகளை டோனா ஊர் கூட்டிட்டு போய் நல்லா வளர்க்க போறேன். இனி இவங்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. சின்ன வயசுல கல்யாணம் நடத்தவும் விட மாட்டேன். இனி இவங்களுக்கு தேவதாசி பட்டமும் கிடையாது. இனி இவங்க எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைங்க. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், டோனா ஒரு இல்லத்தை அலங்கரிக்க போகிற விண்மீன் கொத்துக்கள், எல்லோரும் என்னோட கண்மணிகள். இப்படியாக டோனாவூரில் துவங்கப்பட்டதுதான் நட்சத்திர கூட்ட இல்லம். விதவைகள், திக்கற்றோர், ஆதரவற்றோருக்கு புகலிடமானார் ஏமி கார்மைக்கல் அம்மையார். அனைவராலும் அம்மா என்றே அன்பாக அழைக்கப்பட்டார். 1901 டோனாவூர் ஃபெல்லோஷிப் உருவாகியது. 1918 ஆண்களுக்கான சிறுவர் இல்லம் துவங்கப்பட்டது. மேலும் கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், பயிற்சி ஸ்தலங்கள் துவங்கப்பட்டன. ஏமி அம்மா சுமார் 35 புத்தகங்கள் எழுதியுள்ளார். 1931 ஏற்பட்ட விபத்தில் எலும்பு முறிவால் 20 வருடம் படுத்த படுக்கையில்
இந்தியாவில் 55 வருடம் ஊழியம் செய்து தனது 83ஆம் வயதில் 1951 ஜனவரி 18 இவ்வுலகை விட்டு பிரிந்து விண்ணுலகம் சென்றார். ஆம், அவரைப் போல நாமும் இறை தொண்டோடு சேர்த்து சமுதாய தொண்டும் செய்து இந்த மெழுகுவர்த்தி போல் நாம் எரிந்து பிறரை வாழ வைப்போமா? நன்றி. நன்மைக்கும் மொழி வீசுவோம், உலகின் மயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருளிக்கவே, அந்த நரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம்.